சமூகத்திற்கு சேவை செய்திடுவோம் சாதனைகள் பல புரிந்திடுவோம் துன்பங்களை துடைத்து எழுந்திடுவோம் லட்சியம் இதுவே இளைஞர்கள் வாழ்வில் வழியென்று வெந்தும் நாட்டில் கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை என்னும் கால் ஓத்தூர் மேய ஒளிமழுவாளங்கள் ஊத்தீரும்மா குணங்களே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வ சம்பந்த தாமுணர்ந்தார நிலையில் வணக்கம் நிறைவடைகின்றது. இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்வுக்கு வருகை என்றுள்ள விருந்தினர்களை மாலையிட்டு வரவேற்றிருந்தோம். அது மட்டுமின்றி நாங்கள் நம்முடைய கழகத்தின் அங்கத்தவர் வித்யா அவர்களால் வரவேற்பு நடனம் ஒன்றை நிகழ்த்துவதற்கு எண்ணியுள்ளோம். அவர்களை அன்புடன் அழைத்திருக்கிறேன்.
இன்றைய நிகழ்வில் தமிழர்களுடைய மரபுப்படி வந்தவர்களை வரவேற்பது நம்முடைய மரபு. அதன் அடிப்படையில் இங்குள்ள ஒவ்வொருவருமே ஐஎஃப்சி கழகத்தின் அங்கத்தவர்கள்தான். ஆனாலும் அவர்களை வந்து நாங்கள் அவர்களுடைய பொன்னான நேரங்களை அங்கத்தவர்கள் தான். ஆனாலும் எங்களுடைய செரியாதீவு பூநகர் ஐஎஃப்சி கழகத்தினுடைய நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைத்து அங்கத்தவர்களையும் வந்து நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டுள்ளோம். அதன் அடிப்படையிலே தங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுக்காக ஒதுக்கி வருகை தந்த சிவராஜா சார், குணரத்னம் துஷ்யந்தன் சார், துஷ்யந்தன் கிருத்திகா மிஸ், அக்ஷரன் சார் அவர்கள் அனைவரையும் வந்து வருக என வரவேற்கின்றேன். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாடசாலையின் ஆசிரியரான சங்கீத ஆசிரியர் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய அங்கத்தவர்கள் அனைவரையுமே வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அனைவரையுமே ஒன்றாக சேர்த்து ஐஎஃப்சி கழகத்தின் அங்கத்தவர்கள் என்று சொல்லிவிடலாம். வெறுமென அவ்வாறு வரவேற்பது நன்றாக இருக்காது என்றபடியால் உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக வரவேற்பது நான் மகிழ்வடைகின்றேன். அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக கவிதை விளம்பரம். உதவி அழகானது, உலகம் அழகானது, அதைவிட உதவி அழகானது. உயிர் என்பது இறைவன் படைப்பு, அதுக்கு உதவிடுவது நம் பொறுப்பு. உயிர் என்பது இறைவன் படைப்பு, அதுக்கு உதவிடுவது நம் பொறுப்பு. அன்பு கருணை என வார்த்தை பேசாது ஆழமாய் இறங்கி அர்ப்பணிப்புடன் கடமை செய்யும் ஐஎஃப்சியுடன். அன்பு கருணை என வார்த்தை பேசாது ஆழமாய் இறங்கி அர்ப்பணிப்புடன் கடமை செய்யும் ஐஎஃப்சியுடன். கண்களில் துன்பத்தோடும் கரைகாண கவலையுடனும் கல்வி கடலை கடக்க முடியாத சகோதரர்களை ஆற்றுகைப்படுத்துவது ஐஎஃப்சி. கண்களில் துன்பத்தோடும் கரைகாண முடியாத கவலையுடனும் கல்வி கடலை கடக்க முடியாத சகோதரர்களை ஆற்றுகைப்படுத்துவது ஐஎஃப்சி. படித்து முடித்து வாழ வழி தெரியாமல் வயதாகின்றதே என வாடுகின்ற இளைஞர் தம்பதிகளுக்கான ஒரு களம் அமைப்பது ஐஎஃப்சி. படித்து முடித்து வாழ வழி தெரியாமல் வயதாகின்றதே என வாடுகின்ற இளைஞர் தம்பதிகளுக்கு ஒரு களம் அமைப்பது ஐஎஃப்சி. துன்பம் என துவண்டு வாழ்வையே வரும் வயதானவர்களுக்கும் துன்பம் என வாழ்ந்து இலட்சியம் அறிந்த இளைஞர்களுக்கும் திசை காட்டியை வழிகாட்டி இருக்கும் ஐஎஃப்சி. துன்பம் என துவண்டு வாழ்வையே வரும் வயதானவர்களுக்கும் துன்பம் என வாழ்ந்து இலட்சியம் அறிந்த இளைஞர்களுக்கும் திசை காட்டியாய் விளங்குவது ஐஎஃப்சி. இறைவன் வருவார் என்பது போய் இறைவனை மனிதனில் காணலாம் என்பது மெய். இறைவன் வருவார் என்பது போய் இறைவனை மனிதனில் காணலாம் என்பது மெய். ஐஎஃப்சி கழகம் ஏழைகளுக்கு உதவி செய்யும் ஆலயம். நாம் எல்லோரும் இறைவனின் தூதர்கள். இதை உணர்ந்து ஐஎஃப்சியுடன் பயணிப்போம். ஐஎஃப்சி கழகம் ஏழைகளுக்கு உதவி செய்யும் ஆலயம். நாம் எல்லோரும் இதை உணர்ந்து ஐஎஃப்சியுடன் பயணிப்போம். மதுசையா அவர்களின் நடனம் விளம்பரம்.